வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் அஜய்ரெக்ஸ், அறுவை சிகிச்சை நிபுணர் ஃப்ரம் ஷீஃபா ஹாஸ்பிட்டல்ஸ், திருநெல்வேலி. இன்றைக்கி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு காமனான டாபிக். அஜீரண கோளாறு, அதாவது செரிமான கோளாறுன்னு சொல்லுவோம். இன்டைஜஷன் ப்ராப்ளம். இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடியது தான். ஆனால் இது எப்போ மருத்துவரை உடனே போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஒரு இன்டைஜஷனில் நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்றோம். அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு இன்டைஜஷன் மாதிரி இருக்குது, சரியாக சாப்பிட்ட சாப்பாடு செரிக்க மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா, அது நீங்கள் ஒரு ஆன்டாசிட்ஸ் இந்த மாதிரி நார்மலாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் அதே இது நீங்கள் ஒரு வீட்டில் உள்ள ஒரு ரச சாதம் சாப்பிட்றீங்க, அந்த ரச சாதம் சாயங்காலம் உங்களுக்கு ஒரு புளிச்ச எப்பமாக இந்த மாதிரி நெஞ்சு கரிக்கிறது, இந்த தொந்தரவுகளை கொடுக்குன்னா தட் இஸ் அப்நார்மல். தட் ரெக்யூஸ் இமீடியட் டாக்டர் அட்டென்ஷன். அதாவது உடனே நீங்கள் அது மருத்துவரை அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, எதுக்கு அந்த இன்டைஜஷன் வருது, ஒரு காமனான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட் பைப்னு சொல்லப்படக்கூடிய உணவு குழாய்க்கும் இரைப்பை, அதாவது வயிறுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வால்வ் மாதிரி இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு குழாயில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உணவு குழாயிலிருந்து வயிற்றுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது, அதாவது ஸ்டமக்கில் வரும்போது, இரைப்பைக்கு வரும்போது, இந்த ஸ்பின்டர் நம்ம அந்த ஃபுட்டு வரும்போது அதை ஓப்பன் பண்ணிவிடும். எப்படி நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருந்து கதவை திறந்து விடுற மாதிரி ஓப்பன் பண்ணிவிடும். அந்த ஃபுட்டு, அந்த உணவானது உணவு குழாயிலிருந்து இரைப்பைக்கு போனதுக்கப்புறம் அது தானாக மூடிடணும், கேட்டு மூடுற மாதிரி மூடிடணும். ஆனால் இந்த அஜீரண கோளாறு உள்ளவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு உணவானது உணவு குழாயிலிருந்து இரைப்பைக்கு போகுது, இந்த ஸ்பின்டர் ஓப்பன் ஆகுது, உணவு குழாயினோட எண்டில் இருக்கும், இந்த ஸ்பின்டர் ஓப்பன் ஆகுது, உள்ளே போகுது, உள்ளே போயிட்டு அது க்ளோஸ் ஆகாது. ஸோ அது மூடாமல் இருக்கிறதுனால உணவானது உணவு குழாயிலேருந்து இரைப்பைக்கு போயிட்டு திருப்பி ரீகர்ஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரிஃப்ளக்ஸ். அதாவது இரைப்பையிலேருந்து அகைன் திருப்பி அது என்ன ஆகும், இரைப்பையிலேருந்து உணவு குழாய்க்கு வரும். அப்போது பார்த்தீங்கன்னா, அந்த இரைப்பையில் உள்ள அமிலங்கள் சுரந்துட்டு இருக்கும். அந்த அமிலங்கள் எல்லாமே உணவு குழாய்க்குள்ள வரும்போது அது எற்கழிப்பு, நெஞ்சு கரிச்சல், இந்த மாதிரி இதுகளை காஸ் பண்ணும். ஸோ இப்போ ஏன் அந்த ஸ்பின்டர் லேக்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. உதாரணமாக நம்ம சாப்பிட்ற உணவுகள், அதாவது ஃபேட்டி ஃபுட்டு, பெப்பர்மின்ட்டு, சாக்லேட்ஸு, இந்த மாதிரி சில காரமான உணவுகள், இந்த மாதிரி உணவுகள் நம்ம திருப்பி ரிப்பீட்டடாக சாப்பிடும்போது அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பின்டரோட வேலை செய்யக்கூடிய தன்மை இழக்கும். ஸோ அதனால தான் நிறைய அந்த மாதிரி ஃபேட்டி ஃபுட்டு, புளிச்ச உணவுகள்லாம் சாப்பிடும்போது அந்த ஆசிட்ஸ் கீழேருந்து மேலே வர்றதுனால நமக்கு நெஞ்சு கரிப்பு, நெஞ்சு எரிச்சல், இந்த மாதிரி தொந்தரவுகளை உண்டு பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா, கடைகளில் எல்லாருமே நெஞ்சு எரிச்சல்ன உடனே நம்ம போகிறோம் கடையில் ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பேண்டோப்ரசோல், பிபிஎஸ்ன்னு சொல்லுவோம், புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த அமிலங்களை குறைக்கக்கூடிய மருந்துகள், பேண்டோப்ரசோல், ரேபிப்ரசோல், எசோமிப்ரசோல், இந்த மாதிரி நிறையா மெடிகேஷன்ஸ் ஓவர் த கவுண்டர் இதில் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நோயாளிகள் நம்ம டாக்டர்கிட்ட வரும்போதே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு சீட்டை காமிப்பாங்க, இந்த மாதிரி இருந்தது, நாங்கள் போய் சாப்பிட்டேன், சரியாகலை, பேண்டோப்ரசோல் சாப்பிட்டேன், சரியாகலை, ரேபிப்ரசோல் சாப்பிட்டேன், சரியாகலை, எசோமிப்ரசோல் சாப்பிட்டேன், சரியாகலை, எல்லாம் சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி வருது, சாப்பிட்றீங்க சரியாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது.